ஒரு பொண்ணுக்கு வந்து 25 வயசுப்பா வச்சுக்கோ. 15 வயசு ஒரு 10 வருஷம் கம்மியான இல்லை ஒரு 10 வருஷம் கம்மியான ஒரு பையன் 15 வயசு பையன் வாடா போடான்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருமா வராதா? நான் கேட்குறேன். உனக்கு வந்து 25 வயசுமா அப்படி வச்சுக்கோ. உனக்கு வயசு எத்தனை? 22 ஏஜ் இந்த பொண்ணுக்கு. 12 வயசில் ஒரு பொண்ணு உன்னை வாடி போடின்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருமா வராதா? சொல்லு. வருமா வராதா? வரும். அது போல தான் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் உன்னை வாடா போடா வாடி போடின்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருதா வரலையா? வருது. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேக்ஸ் தானே படிக்கிறீங்க, சயின்ஸ் தானே படிக்கிறீங்க, சோசியல் தானே படிக்கிறீங்க. அது மண்டையில் ஏறலைன்னா அது உனக்கு ரோசமா இல்லையா? அது உனக்கு தன்மான பிரச்சனையை தரலையா? வயசு உனக்கு தன்மானத்தை தர்ற மாதிரி அறிவும் உனக்கு தன்மானத்தை தரணும்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு 10th ஸ்டாண்டர்டு மேக்ஸு இதை நான் படிக்க மாட்டேனா? இந்த சயின்ஸை என்னால் புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு நீ நினைக்க மாட்டியா? ரோசனா எல்லாத்துக்கும் வரணும்ல. நான் கேட்குறது நியாயம் இல்லையா சொல்லுங்கள். நிச்சயமாக 10ஆம் கிளாஸ் பையன் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தானே 10ஆம் கிளாஸை கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் அதையே இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் பிஎஸ்சி, நீ காலேஜ் எப்படி வேணாலும் படி, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ படித்ததே விட்டு கொடுக்குற. உன் மனசில் கம்பீரமாக நீ நான் நிறைய படிச்சிருக்கேன். எப்படி வயசில் மட்டும் உனக்கு அந்த அறிவு வருது? எனக்கு வயசு 25, உனக்கு வயசு 12, உனக்கு வயசு 15, அவன் மரியாதைலாம் பேசினா எப்படி கோவம் வருது இல்லை? அந்த ரோசை இதுக்கும் வரணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு போர்ஷனை படித்து என்னால் ஒரு வேலை வாங்க முடியாது. யூபிஎஸ்சியே ப்ரிப்பேர் பண்ணாலும் என்சிஆர்டி தான். அப்படியே இந்த விட்டம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் என்சிஆர்டி புக்லேருந்து வெக்காபுலரி மாறாமல் கொஷின் கேட்டிருக்கான். அப்படியே வெறும் ஸ்கூல் புக்கு தான். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸுக்கும் அதான் கண்டென்ட். அதை பேஸ் பண்ணி தான் அதையும் கரண்ட் அஃபேர்ஸை எழுதினா போதும், ஐஏஎஸ்ஐ கிளியர் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் திருப்பி படிக்க போகிறீங்க. ஈவன் காலேஜ் சப்ஜெக்டை கூட நம்ம குரூப் 2க்கு குரூப் 4க்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. 10th கம்ப்ளீட்டாக 11th 12th செலக்டிவாக இவ்வளோதான். இந்த எண்ணத்தை நம்ம மனசில் வந்து நம்ம எப்போதுமே வச்சுருக்கணும். நாம் ஒரு பிளான் பண்ணி உழைக்கணும்.